திருச்சி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஜல்லிக்கட்டு ராஜேஷ் நான் களம் இறங்கியிருக்கேன். எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, என்னடா பேருக்கு முன்னாடி அடைமொழியே ஜல்லிக்கட்டு அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டுன்னு. இந்த அடையாளம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2007 முதல்ல இந்த ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனைன்னு வந்தப்போ அப்போ நம்ம வீர விளையாட்டு மீட்பு கழகம்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதன் மூலமாக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து போராடி 2017 இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தோம். உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஒரு அமைப்பாக பெரிய நெடும் போராட்டத்தை நடத்தினால தான் இந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு பேர் எனக்கு புனைப்பேராக வந்துச்சு. இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு மீட்பு கழகம்ன்றது ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு போராடி இருக்கோம், ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு போராடி இருக்கிறோம், கஜா புயலுக்கு நம்ம நிவாரண உதவி கொடுத்துருக்கோம், கடைசி நடந்த மிக்ஜாம் புயல், நீட்டு, ஹைட்ரோ கார்பன் திட்டம், இது மாதிரி தொடர்ந்து மக்கள் களத்தில் போராடிக்கிட்டே இருக்கிறோம். அமைப்பு வீர விளையாட்டு மீட்பு கழகம்னு வச்சிருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து மக்கள் களத்தில் 17 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி இருக்க கட்டத்தில் தான் நம்ம ஒரு தடவும் போராட்டம் பண்ணுறோம். பிரச்சனைகள் எல்லாத்தையும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நம்ம ரோட்டில் இறங்கி போராடுறோம். பட் நம்மளுக்கு ஒரு சரியான அதிகாரம் இல்லை. ஸோ அந்த அதிகாரத்தை எடுக்கணும் அப்படின்றப்ப நம்ம எந்த கட்சியோட நம்ம கை கோர்த்தா நம்ம இருக்கிற அந்த தூய அரசியலை நம்ம அடுத்த கடத்துக்கு எடுத்து போகணும் அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானோட கை கோர்த்து அவர் கைக்கு வலு சேர்க்கும் விதமாக இப்போ நம்ம இதில் இணைஞ்சு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. கண்டிப்பான முறையில் திருச்சி தொகுதி நாம் தமிழர் கட்சியில் முதல் தொகுதியாக வெற்றி பெற்ற தொகுதியாக அறிவிக்கப்படும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன் இதை நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் களத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாளாக கடுமையான பிரச்சாரத்தில் மக்கள் களத்தில் நேரடியாக இறங்கி போராடிக்கிட்டு இருக்கோம். நேரடியாக இறங்கி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு. என்னதான் பெரிய கட்சிகள் இந்த தடவை பணத்தை கொடுத்து ஏதாவது சாதிச்சாலும் நினைச்சாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு கண்டிப்பாக இந்த தடவை ஒரு அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஏற்படுத்தும். பொதுவாக திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும், 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜல்லிக்கட்டை வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ற காரணம் அதான், இப்ப ஜல்லிக்கட்டு காளைகளை வச்சு பிரச்சாரப்படுத்துறோம் அப்படின்னா இதுதான் எங்களோட அடையாளம், இதுதான் என்னோட அடையாளம். ஜல்லிக்கட்டு ராஜேஷ்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். திருச்சி தொகுதியில் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் உறையூரில் தான் பிறந்து வளர்ந்தது, திருச்சி மண்ணில் தான் நான் பிறந்தேன். அதனால என்னோட அடையாளத்தை வச்சு தான் நான் இங்கே பறைசாற்றணும்னு முக்கியமாக நான் எல்லா இடத்துக்கும் போகிறப்பயுமே அங்கே இருக்க மக்களே ஜல்லிக்கட்டு காளையை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டுன்றது என்னோட அடையாளம், அது சாகர வரைக்கும் என் கூட இருக்க போகிற விஷயம். அதனால காளைகளை வச்சு நான் பண்ணுறப்ப மக்கள் மத்தியில் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆயிடுறேன். அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. தேங்க்யூ சார்.